இவர்தான் முகமது புர்கான். இவரும் ஜூலை 20 அன்று ஜந்தர் மந்தரில் நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். இவர் சுமார் 4 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தார். மேலும் காவல்துறை இவர் மீது 1 லட்சம் ரூபாய் வெகுமதியையும் அறிவித்தது. ஆனால் இவரது முகம் டெல்லி காவல்துறையின் முக அங்கீகார அமைப்பில் வந்தவுடன் ரெட் பிளாக் ஆனது. தேடப்படும் குற்றவாளிகளின் தரவுத்தளத்தில் இவரது முழு ஜாதகமும் வெளிவந்தது. சோதித்த போது உத்தரப்பிரதேசத்தில் ஷாம்லி அருகே கைரானாவில் நடந்த இந்துக்கள் வெளியேற்றத்தில் இவர் ஒரு முக்கிய குற்றவாளி என்பது தெரிய வந்தது. மேலும் இவருக்கு எதிராக சுமார் 30 கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் இருந்தன. இப்போது இவரது முகம் தெரிந்தவுடன் இவர் உபி எஸ்டிஎஃப் அனுப்பப்பட்டார். உபி எஸ்டிஎஃப் ஷாம்லி போலீசாருடன் இணைந்து இவரை தேடத் தொடங்கியது. ஆகஸ்ட் 5 அன்று அவர் அங்குள்ள ஒரு வயலில் உள்ள கோழி பண்ணையில், அதாவது பவுல்ட்ரி ஃபார்மில் மறைந்திருப்பது தெரியவன். போலீசாரை பார்த்தவுடன் செமி ஆட்டோமேட்டிக் கார்பைன் மூலம் துப்பாக்கி சூடு நடத்த தொடங்கினார். இதில் ஒரு போலீஸ்காரரின் வயிற்றிலும் குண்டு பாய்ந்தது. அவர் அங்கிருந்து தப்பியோடினார். ஆனால் என்கவுண்டரில் போலீசார் அவரை சுட்டுக் கொண்டார். சாதாரண ஆள் இல்ல, இவர் மொகிம் கலா கும்பலைச் சேர்ந்த குக்கெட் ரவுடி. இப்போது சொல்லுங்கள், இவ்வளவு ஆபத்தான கேங்ஸ்டரை நாடாளுமன்றத்திற்கு இவ்வளவு அருகில் அழைத்து சென்றதற்கு யார் பொறுப்பு? டெல்லி போலீஸ் இல்லை. ஏனென்றால் தங்கள் சிஸ்டம் சில குற்றவாளிகளை கண்டறிந்துள்ளதாகவும் கூட்டத்தை கட்டுப்படுத்துமாறும் அவர்கள் சிஜேபி தரப்பினரிடம் விளக்கியிருந்தனர். ஆனால் சிஜேபி தரப்பினர் எதையும் கேட்கவில்லை. மாறாக ஆதார் கார்டு சரிபார்க்கப்படுவதையும் சிஜேபி நிறுவனர் அபிஜித் தீப்கே தடுத்து நிறுத்தினார். ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் போன்ற தலைவர்கள் அனைவரும் போலீசார் ஏன் தடியடி நடத்தினார்கள், காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டார்கள் என்று கூறி வருகிறார்கள். ஒருவேளை இவர்கள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருந்தால் போலீசார் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று இதே தலைவர்கள் கேட்டிருப்பார்கள். யோசித்து பாருங்கள், ஒருவேளை இது போன்ற 2-3 குற்றவாளிகள் நாடாளுமன்றத்திற்குள் நுழைந்திருந்தால் என்னவாகி இருக்கும்?